இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆதியாகமம் 31வது அதிகாரத்தை நாம் ஆழமாக தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் யாக்கோபு கானானுக்கு திரும்பி செல்லுகிற காரியத்தை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. தொடரும் ஏமாற்றுகள் என்கிற தலைப்பின் கீழாகவும் கூட இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே 1ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது லாபானுடைய குமாரர்கள் இப்போ அவர்களுக்கு யாக்கோபினுடைய மந்தை பெருகினபடினால் பொறாமை வந்துட்டு கோபம் வந்துடுச்சு. அதை யாக்கோபு அறிந்து கொண்டான். அவன் கானானுக்கு திரும்பி செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் அவனிடம் கூறினார். முதலில் அவன் ராகேலையும் லேயாளையும் அழைப்பித்து எவ்வாறு லாபான் அவனை ஏமாற்றினான் என்பதையும் அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக்கி கொடுத்தார் என்பதையும் விவரமாக அவன் விளக்கி கூறினான். தன்னுடைய மாமனாருடைய முகம் நேற்றைய தினத்தின் முகத்தைப் போல இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். மேலும் 22 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தேவனுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை எவ்வாறு என்பதையும் அவன் அங்கே கானானுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று தேவன் கூறிய செய்தியையும் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் அவன் விவரித்து கூறுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய மனைவிகள் தங்களுடைய தகப்பன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து போய்விட வேண்டும் என்றும் கூறி அவனுடைய ஆலோசனையை அவர்களும் அங்கே சம்பதிக்கிறார்கள். அதாவது இந்த பகுதியில் தேவனுடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வழிநடத்துதல் என்பதை புரிந்து கொள்கிறதற்கான காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது நமக்கு முதல்ல தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் அந்த விருப்பம் இருக்க வேண்டும். முதலாவது யாக்கோபுக்கு விருப்பம் இருந்தது. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 25 பார்க்கிறோம். இரண்டாவதாக சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வகை மாற்றம் தேவை என்கிறதை வெளிப்படுத்துது. அதாவது நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கும். மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையானது மிகுந்த வல்லமையோடு கூட அவனிடத்தில் வந்தது. முதல்ல விருப்பம், அதற்கப்புறம் அந்த சூழ்நிலைகளினுடைய மாற்றம், அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை வல்லமையோடு அவனிடத்தில் வந்தது. இறுதியாக அவனுடைய மனைவிகளும் லாபானோடு இயல்பான வகையில் மிக நெருக்கமாக பிணைப்பு கொண்டிருந்த போதிலும் அவனுடைய எண்ணத்தை உறுதி செய்யும் வகையில், அதாவது தகப்பட்ட எந்த சச்சரவும் இல்லை, ஆனால் யாக்கோபினுடைய எண்ணங்களை உறுதி செய்கிற வகையில் அவர்களும் ஆதரவு அளிக்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை. இதிலிருந்து தேவன் இந்த மாற்றத்தை விரும்புகிறார். இங்கிருந்து கானானுக்கு போகிற காரியத்தை ஆண்டவர் நம்மிலே செய்ய விரும்புகிறார் என்கிற காரியத்தை யாக்கோபு புரிந்து கொண்டான். யாக்கோபினுடைய விருப்பம். ரெண்டாவது, அந்த சூழ்நிலைகளில் ஏற்படுகிற மாற்றம். அதாவது மனைவிமார்களுடைய சகோதரர்கள் சீற்றம் கொள்கிறார்கள், கோபம் கொள்கிறாங்க. அதே போல் மாமனாருடைய முகம் அங்கே வேறுபட்டுருச்சு. அதனைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை உறுதியாக வல்லமையாக அவனிடத்தில் வருகிறது. நீ திரும்பி போ அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. நான்காவதாக தகப்பனுடைய பிணைப்பில் இருந்த அவனுடைய மனைவிமார்கள் இப்பொழுது யாக்கோபுக்கு சம்மதிக்கிற காரியங்கள். இதை வைத்து அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவர் இங்கிருந்து தெளிவாக நம்மை போகச் சொல்லுகிறார். 22 வருடங்கள் இருந்த ஒரு இடத்துல இருந்து 20 வருடங்கள் இருந்த இடத்திலிருந்து இப்போ அவன் திரும்பி போகக்கூடிய காரியத்திற்கு அவனுடைய மனநிலையை அருமையாக மாற்றிக்கொண்டான். இப்போ 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் ரகசியமாக அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிறதற்கு முன்பாக ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி அவற்றை தனது ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அங்கே அவர்களுடைய தகப்பன், அதாவது யாக்கோபினுடைய மாமனார், ஆடுகளுக்கு மயிர் கத்தியிருக்கிறதற்கு போகிற அந்த நேரத்தில் இவங்க திருட்டளவாய் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அப்பொழுது அவனுடைய அந்த தகப்பனுடைய சுரூபங்கள் அங்கே திருடப்படுகின்றன. வீட்டு தெய்வங்களை வைத்திருப்பது அந்த குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பு வகிப்பதாக கருதப்படும் அந்த நாட்களிலே. மேலும் திருமணமான ஒரு பெண்ணிடம் அவை இருந்தால் அவளுடைய தகப்பனுடைய சொத்து அவளுடைய கணவனுக்கு உரியதாக மாறிவிடும். ஆகவே தான் இவள் வழிபடுகிறதற்காக திருடவில்லை. யாக்கோபு கானானுக்கு ஓடி செல்லுகையில் லாபானுடைய ஆண் மக்கள், அவங்க அண்ணன்மாரெலாம் இருந்தாங்களே, அவர்களே தகப்பனுடைய தெய்வங்களை வைத்திருக்கும் உரிமை பெற்றவர்கள், அவங்க தான் வச்சிருக்கணும். ஆனால் ராகேலினுடைய திருட்டு இது சாதாரணமானது அல்ல. லாபானுடைய சொத்து
முதன்மையாக யாக்கோபுக்கு சேர வேண்டும் என்னும் நோக்கத்துடன் இங்கே ராகேல் அதை செய்கிறார். எங்கள் அப்பாவுடைய சொத்து என்னுடைய கணவருக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு சுரூபங்களை வழிபடுகிறதற்கு அல்ல, உரிமைக்காக அவள் திருடி கொண்டதை பார்க்கிறோம். இப்போ 22ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் அவர்கள் போய்விட்டார்கள் என்று லாபான் அறிந்தவுடன் அவனும் அவனுடைய மனிதர்களும் 7 நாள் பிரயாணமாக அவர்களை தொடர்ந்து வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தரோ யாக்கோபுக்கும் அவனுடைய பரிவாரங்களுக்கும் ஒரு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி லாபானை ஒரு சொப்பனத்தில் அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவர்களை அவன் கடைசியாக கண்டுபிடித்த போது அவர்களை சிறப்பான முறையில் வழி அனுப்பும் பாக்கியத்தை அவன் இழந்து விட்டதாகவும் அவனுடைய தெய்வங்களின் சுரூபங்கள் திருடப்பட்டு விட்டன என்றும் அவன் பொழுது குற்றஞ்சாட்டுறான். நான் நல்லா முத்தம் செய்து நான் நல்லா விமர்சையாக அனுப்பணும்னு நினச்சேனே, இப்படி திருட்டளவாக ஓடி வந்துட்டீங்களே, அடுத்தால என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே என்னுடைய மகனுக்கு தானே உரிமை, தெய்வங்களை வேற திருடிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு குற்றம் சாட்டுகிறான். 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையும் லாபான் தன்னுடைய குமாரத்திகளை வலுக்கட்டாயமாக யாக்கோபினிடத்திலிருந்து பிரித்து விடுவான் என்கிற பயத்தினால ரகசியமாக சென்றதாக யாக்கோபு இங்கே பதில் கூறுகிறதை பார்க்கிறோம். 2வது குற்றச்சாட்டை மறுத்துறுத்த யாக்கோபு குற்றம் செய்கிறதற்கு மரண தண்டனை கூட கொடுத்துருங்க, நீங்களே உங்களுடைய தெய்வங்களை எடுத்துகிட்டு வந்திருந்தால் தேடுங்கன்னு சொல்லிடுறான். லாபான் கூடாரங்கள் அனைத்தையும் தேடி பார்த்து கிடைக்கல. அதே போல் சொரூபங்களை ஒட்டகத்தின் கீழே அவள் வைத்துட்டு அவள் சேனத்தின் மேலே உட்கார்ந்துருக்கிறாள். அவளுக்கு அது மாதவிடாய் காலம்னு சொல்லி தன் தகப்பனிடத்திலேயே நான் மரியாதை நிமித்தம் எழுந்திருக்க முடியாமல் போகுதுப்பா, அதனால் நீங்கள் என்ன மன்னிச்சிங்கன்னு சொல்லி அவள் அங்கே காரணத்தை கூறி பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ 36லேருந்து 42 வரையில் இப்பொழுது யாக்கோபு கோபம் கொண்டு பேசுகிறான். தன்னை திருடன் என்று குற்றம் சாட்டியதாகவும் 20 ஆண்டுகள் உண்மையோடும் பொருத்தனையோடும் உழைத்தும் நேர்மையற்ற முறையில் தான் நடத்தப்படுகிறதாகவும் யாக்கோபு லாபானை அங்கே கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு கடினமான உழைப்பாளி என்பதையும் அவன் செய்த எல்லாவற்றையும் அவன் மேல் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் அந்த உதவிய கையின் பிரயாசங்களில் மேல் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம வைக்கப்பட்ட இடங்களில் உழைப்புக்காக நாம் வேலையாட்களாக எந்த ஒரு பணியில் இருந்தாலும் உண்மையும் உத்தமத்தோடும் கூட ஒரு கடின உழைப்போடு கூட பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இப்போ 43வது வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரையிலும் தன்னுடைய சொந்த குமாரத்திகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் மந்தைகளுக்கும் எவ்வாறு தன்னால் ஊர்வு விளைக்க முடியும் என்று சொல்லி யாக்கோபினுடைய அந்த குற்றச்சாட்டை நிராகரிக்கிறான். இப்படிலாம் நான் என் சொந்த குமாரத்திகளை பேரப்பிள்ளைகளை மந்தைகளெல்லாம் நான் எப்படிப்பா ஊர் விளைவிப்பேன், தங்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஆலோசனையும் அங்கே லாபன் கூறுகிறதை பார்க்கிறோம். அது கிருபையும் நட்பும் உடைய ஒரு ஒப்பந்தம் அல்ல. அவர்கள் இருவரும் பிரிந்திருக்கிற போது கர்த்தர் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ஒரு உடன்படிக்கையை செய்கிறாங்க. 2 ஏமாற்றுக்காரர்களுக்கு இடையிலே அங்கே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறத பார்க்கிறோம். விடாக்கொண்டனும் கொடாக்கொண்டனுமாக இருக்கக்கூடிய 2 பேர்களும் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதனை 2 ஏமாற்றுக்காரர்களுடைய உடன்படிக்கை என்றே நாம் கூற முடியும். அவர்கள் ஒருவரை ஒருவர் காணாமல் மறைந்திருக்கிற போது அவர்கள் சரியானதையே செய்யும்படி கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் வலுக்கட்டாயமாக இழுத்து சண்டைக்கு செல்லக்கூடாது என்பது அந்த உடன்படிக்கையினுடைய அடிப்படை கருத்தாக இருந்தது. அது மட்டுமின்றி யாக்கோபு லாபானின் குமாரத்திகளிடத்தில் அவன் கடுமையாய் நடந்து கொள்ளக்கூடாது, வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளும் அங்கே விதிக்கப்படுகின்றன. அவர்கள் ஒரு கற்குவியலை உண்டாக்கி லாபான் அதற்கு ஜெகர் சகதூகதா என்று அராமிய மொழியில் அவன் பெயரிட்டான். யாக்கோப் அதனை களையத் என்று எபிரேய சொல்லால் அழைத்தான். 2 பதங்களுமே குவியலான சாட்சிகள் என்று அழைக்கப்படுகிறது, அர்த்தமுடையதாக இருக்கிறது. இருவரும் அந்த கற்குவியலை மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்குகிறதற்கு நம்ம கடந்து செல்லக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த ஒரு குவியலின் சாட்சிகள் என்கிற குவியலினுடைய அந்த உடன்படிக்கையை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். சாட்சியின் குவியல், அதாவது சீரியனாகிய லாபான் குறிப்பிடுகிற இந்த சொல்லானது அரேமிய சொல். வேதாகமத்தின் ஆக்கத்தில் பல மொழிகள் இங்கே பங்கெடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு மொழியையும் தூய்மையான ஒரு மொழியாக வேதம் குறிப்பிடவில்லை. பழைய ஏற்பாட்டு முக்கியமான எபிரேய மொழியாலும், அதாவது பழைய ஏற்பாடு முக்கியமாக எபிரேய மொழியாலும், புதிய ஏற்பாடு முக்கியமாக
கிரேக்க மொழியினாலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அரேமிய மொழியில் எழுதப்பட்ட பகுதிகளும் சொற்களும் 2 ஏற்பாடுகளிலும், பழைய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது, புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது. வேதாகமத்தில் அரேமிய சொல் முதல்ல காண்கிற பகுதி இதுதான். இது தவிர பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன நூலாகிய எரேமியாவிலும் தானியேலிலும் இந்த வார்த்தைகள் பயன்படுகிறது. எரேமியா 10:11, தானியேல் 2வது அதிகாரம் 4-7 வரையிலும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வரலாற்று நூல்களில் எஸ்ராவில் 4வது அதிகாரம், அதே போல் எஸ்ரா நூல்களில் அதே போல் 7வது அதிகாரம் 12-26 வரை இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத காண முடியும். கிரேக்க மொழியிலால் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது தலித்தா குமி அப்படின்னு சொல்லுகிறார். மார்க் 5:41. இது அரேமிய மொழி எப்பத்தா என்று சொல்கிறார். மார்க் 7:34. அதே போல் எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று அங்கே கூறுகிறதை மார்க் 15:34 பார்க்கிறோம். அப்பா மார்க் 14:36. அதே போல் மாரநாதா 1 கொரிந்தியர் 16:22 பார்க்கிறோம். கொல்கதா, கபத்தா, மார்த்தால், தோமா, அக்கல்தமா போன்றவைகள் எல்லாம் அராமிய சொற்களாக புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் எரேமியா புத்தகத்தில், தானியேல் புத்தகத்தில், எஸ்ரா புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் முதலாக அராமிய மொழி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அராமிய மொழி என்பது அராம் எனப்படும் சீரியாவினுடைய மொழி. இது எபிரேய மொழியைப் போல இது அதாவது ரொம்ப நெருக்கமாக எபிரேய மொழியோடு கூட தொடர்புடைய மொழியாக இது கருதப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில் இந்த அரேபிய மொழியினுடைய செல்வாக்கை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் அரேமிய மொழியை பேசினதாகவும் கருதப்படுகிறதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பகுதியில் வேதாகமத்தில் ஆங்காங்கே அரேமிய மொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆபிரகாமின் தேவன், நாகோரின் தேவன் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது இவர்களுக்கு பிதாக்கள் யாருன்னா தேராகு. இங்கே லாபான் குறிப்பிடுகிற காரியமும் ஒருவேளை இது யெகோவா தேவனையே குறிப்பிடக்கூடியதாக இருக்க முடியும். இவர் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்தி கூறியவர். இன்னைக்கு வரைக்கும் இந்த அதிகாரம் வரைக்கும் என் தேவன் என்கிற காரியம் சொல்லவே இல்லை யாக்கோபு. என் தகப்பனுடைய தேவன், என் தகப்பனுடைய தேவன் என்று தான் சொல்லுகிறார். அவரை சாட்சியாக நிறுத்தி இந்த அவர்களுக்கு இடையிலான ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. ஈசாக்கு எந்த ஒரு நேரத்திலும் சில வணக்கம் செய்ததில்லை. யாக்கோபு முதல்ல ஒரு பலியை செலுத்தினால், பின்னர் அங்கிருந்த அனைவருக்கும் விருந்தளித்தான். அந்த மலையின் மேல் அவர்கள் அன்று இரவு தங்கினார்கள். அதிகாலையில் லாபான் எழுந்து தன்னுடைய பேர பிள்ளைகளையும் குமாரத்திகளையும் முத்தம் செய்து வாழ்த்துதல் கூறி தனது இல்லத்தை நோக்கி திரும்பி சென்றான் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியில் யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கும் அவனுடைய மனைவிமார்களுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் எந்த தீங்கும் வராதபடி சொப்பனத்தில் லாபானை எச்சரித்து அங்கே அழிக்க வேண்டுமென்று வந்தவனை ஆசீர்வதிக்கும்படி செய்து யாக்கோபை தன்னுடைய வழியிலேயே ஆண்டவர் கானானுக்கு திருப்பி கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாளைய தினத்தில் தொடர் செய்தியாக இதை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.